வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்லன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸ், டிசைன் மாதிரி விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அதில் ஒரு டாப் 5 பைக்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட்மெடிச்சு நெக்ஸ்ட் நினைக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டபுள் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF155. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஃபுல்லி ஃபிட் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF155 இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபிட் டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். செமி ஃபேடிங் இல்லை ஃபுல்லி ஃபேட் மாறி இருக்கிற வெஹிக்கிள்ஸ்லாம் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்கறதுக்கு ரிலி நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப்பும் அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ரேஞ்சில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு செட்டப் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.4 bhp அண்ட் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டான இன்ஜின், நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின்மே கூட. ஆமாம், சுசுகி வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டுன்றப்ப அந்த ஒரு ஜாப்பனீஸ் பில்டுள்ள ஒரு இன்ஜின் இல்லை குறைன்னு பெருசாக சொல்ல முடியாது. ரிஃபைன்மெண்ட் பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி தான் இந்த ஒரு இன்ஜினும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு சேம் டிஸ்பிளேக் தான். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 148 kg, சீட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,84,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,87,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஹாரனட் 2.2. ஆமாங்க, இந்த ஹாரனட் சீரீஸ் பற்றி நிச்சயமாக ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஹோண்டா தரப்புலேருந்து பல்சருக்கு காம்படிட்டராக இறக்கப்பட்ட ஒரு செக்மெண்ட் தான் இந்த ஹாரனட். பட் சேல்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனதுனால இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாமல் இருந்துச்சு. பட் ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மிஷின் எடுக்கிறீங்க இப்போ இந்த ஹாரனட் சீரீஸ்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த ஒரு ஹாரனட் 2.2. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 184.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 17.03 bhp அண்ட் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவரும் உங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த ஒரு 180cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. பட் இது வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது இந்த இன்ஜினுடைய ஸ்பிக் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 185cc அதை மாதிரி ரேஞ்சில் தான் வரும். பட் கம்பெனி தரப்புலேருந்து இது வந்து ஒரு 200cc அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு பவர். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிளுமே 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ்லையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. பிரேக்கிங் செட்டப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் 12 சேனல் ஏபிஎஸும் வருதுன்றப்ப பிரேக்கிங்லையும் இட்ஸ் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 142 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் 1,91,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள் கொஞ்சம் நல்ல ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸோடையும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அல்லாமல் ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணதில் உங்களுக்கு அந்த ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச் கொடுத்து மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் சூப்பர் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 164V. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு பெரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து அந்த ஒரு ஷார்ப் எட்ஜ்டு ஸ்போர்ட்டி டிசைன்னு சொல்ல முடியாது,
கொஞ்சம் அந்த ஒரு பல்கியர் அண்ட் நல்ல ஒரு மேஸ்குலியரான ஒரு டைப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்காக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றதை ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் ப்ரெசன்ஸுன்றது நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கடுத்து இதில் அந்த யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 163.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் கொடுத்துருக்காங்கன்றப்ப ஓவரால் இன்ஜின் விஷயத்தில் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் ஆயில் கூல்டு செட்டப் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஓகே தான். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 16.6 பிஹெச்பி அண்ட் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இந்த வெஹிக்கிளில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், கம்பெனி தரப்புலேருந்தே அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு 160 சிசி ஆயில் கூல் செக்மெண்ட்டில் 0 to 60 அண்ட் 0 to 100 இருக்கிறதுலே பெஸ்ட் ஆக்சிலரேஷன் எந்த ஒரு வெஹிக்கிள்லாம் அது இதுதான். ஆமாங்க, இதோடைய அந்த ஒரு 0 to 100 அண்ட் 0 to 60லாம் பயங்கர பிக்கப்பாக இருக்கும். அப்படின்றப்ப அந்த ஒரு இனிஷியலான ஒரு டிராஃபிக் ரைட் மாதிரி விஷயங்களில் இந்த வெஹிக்கிளோடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு பெஸ்ட் இன் கிளாஸாக உங்களுக்கு இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் வர மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸ் இந்த ஒரு ரேஞ்சில் தான் உங்களுக்கு மைலேஜ் தரும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 145 kg, சீட் ஹைட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,73,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N250. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 250cc மோட்டர் சைக்கிள்னால் அது இந்த ஒரு வெஹிக்கிள் தான். ஏன்னாப்பா இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கும் பொழுது அப்போ மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. டிசைன் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங்கில் இருக்குது. பட்னா N160 நம்மளுக்கு இதே ஸ்டைலிங் தான், N150 இதே ஸ்டைலிங்கில் தான் வருதுன்றப்ப கொஞ்சம் டிசைன் யூனிக்னஸ் இல்லை. பட் ஓகே, ரோடு அப்பியரன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு தான். இந்த இன்ஜினை பற்றி நான் முக்கியமாக சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே நம்மளுக்கு பஜாஜோட இன்ஜின்ஸ்னாலே ஒரு பெரிய மைனஸாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜினோடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் எப்போதுமே. பட் ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, இது வரைக்கும் இல்லாத மாதிரி பஜாஜோட இன்ஜின்ஸ்னே நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜினாக இருக்குது. இப்போ கொடுத்துருக்க இந்த ஒரு 250cc இன்ஜின், அப்போ இது பஜாஜோட இன்ஜின் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஜினை கேடிஎம்மில் இது பண்ணி அது மாதிரி எதாவது போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது பஜாஜோட ஓன் பில்ட் இன்ஜின் தான், பட் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் இந்த ஒரு லாங் டிரைவ் அதை மாதிரி விஷயங்கள் விரும்புகிறீங்கிறப்ப இது மாதிரி 250cc செக்மெண்ட்டுக்கு வரீங்கிறப்ப உங்களுக்கு இன்ஜினோட அந்த ஒரு ஸ்மூத்னஸ்ன்றது இன்னுமே சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய டிஸ்டன்ஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே கவர் பண்ணலாம். சரி ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு அதான் பார்த்தாச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகரு 24.1 பிஹெச்பி அண்ட் 21.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு ஃபோக்கஸ், மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான உங்களுக்கு பவர். உங்களுக்கு க்ரூசிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் சிட்டி கம்யூட்லையும் ஓரளவுக்கு பண்ணலாம். கொஞ்சம் ஹை ஸ்பீட் ரஷ்ஷுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். சரி ஓகே, டாப் ஸ்பீடு உங்களுக்கு 132 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 44 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு 12 டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 162 kg, சீட் ஹைட்டு உங்களுக்கு 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேஸ் ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,79,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS200. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சிங்கன்னா, இந்த அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிளாக எடுக்கணும். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோட ஸ்பீடுக்கு இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த வெஹிக்கிளுமே ஈடு கொடுக்கக்கூடியதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது நம்ம பஜாஜோட பல்சர் NS200. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் தான், அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. NSோட டிசைன் நிச்சயமாக நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். பட்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் நிறைய பேர் வச்சிருக்கும் செய்கிறாங்க, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு டிசைன். அது இல்லாமல் 160லையும் சேம் இது தான், 125லையும் இதான்றப்ப பஜாஜ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு டிசைன் யூனிக்னஸ்ன்றது இப்போலாம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா ஒரே டிசைனை அவங்க எல்லா வெஹிக்கிள்ஸும் கொடுத்துட்றாங்க, கம்மி சிசியாக இருந்தால் கூட. அது ஒரு மைனஸ் தான், பட் இருந்தாலும் டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்
4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் ஒரு தலைக்கு 24.13 bhp அண்ட் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் இந்த வெஹிக்கிளால் அசால்ட்டாகவே 140+ ஏன் 150 கூட போக முடியுது. பட் இருந்தாலும் ஸ்பீடு வந்து அந்தளவுக்கு சேஃபான விஷயம் கிடையாது. கொஞ்சம் சேஃபாக ரைட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் அரௌண்ட் ஒரு 40 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் அடிச்சுலாம் ஓட்டிங்கன்னா 35-30 அது மாதிரி ரேஞ்சில் இது கூட தரும். புல்லட் தர மைலேஜும் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு தரும். பட் டீசெண்டாக ஓட்டுறீங்களப்போ இதை மாதிரி ஒரு 40 to 45 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 158 kg, சீட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு இதுவும் ஸ்டாண்டர்ட் மாடல் தான். 1,73,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம பார்த்தாச்சு. இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.